அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பைசெப்ஸ், வைடு பைசெப்ஸ், அதாவது அகலமான பைசெப்ஸ் எப்படி பெறுறது, எந்த மாதிரியான உடற்பயிற்சி செய்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பேருக்கு பெரிய பைசெப்ஸ் வேணும் அப்படின்னு தான் ஆசை. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைசெப்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணாலும் கடைசியாக ஃபைனல் டச்சாக இந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பைசெப்ஸு வைடாக பெருசாக பட்டையாக அகலமாக தெரியும். சரிங்களா? நீங்கள் வீட்டில் கர்லாக்கட்டை யாராவது யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். கர்லாக்கட்டையை ரொம்ப பொறுமையாக, ரொம்ப வேகமாக இல்லை, ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி எல்லா பைசெப்ஸ் ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டு கடைசியாக ஃபைனல் டச் இந்த மாதிரி நீங்கள் கர்லாக்கட்டையை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பைசெப்ஸ் ரொம்ப அகலமாக பட்டையாக பெருசாக தெரியும். நீங்கள் டிஷர்ட் போட்டாலுமே உங்களுடைய பைசெப்ஸ் ரொம்ப பெருசாக தெரியும். இதுக்கு முன்னாடி எனக்கு பைசெப்ஸ் ரொம்ப ஒல்லியாக தான் இருந்துச்சு. அப்போ நான் இந்த மாதிரி ஃபைனல் டச் தான் பண்ணேன். இது பண்ணும்பொழுது தான் எனக்கு பைசெப்ஸ் அகலமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்த கர்லாக்கட்டை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 kgக்கு வாங்கி வச்சுருக்கேன். என்னுடைய ஆர்ம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 17 to 18 inches வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 14.5 inches தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ண பிறகு தான் எனக்கு பெருசாச்சு. நீங்கள் என்ன பைசெப்ஸ் ஒர்க் அவுட் வேணால் பண்ணலாம். டம்பிள் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா ராட் வச்சு 2 சைட்லையும் பிளேட் மாட்டி பண்ணலாம். இந்த மாதிரி நான் இந்த கருங்கல் வச்சுருக்கேன். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 8 hours கண்டினியூஸ் ஸ்லீப் இருக்கணும். ஒரு நாள் பைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஒரு 1 day ஃபுல்லுமே பாடிக்கு ரெஸ்ட் இருக்கணும். 24 மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு பிறகு தான் திரும்ப அடுத்த பைசெப்ஸ் ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணணும். இன்னொரு நாள் கேப்பில் நீங்கள் வேண்டுமானாலும் ட்ரைசெப்ஸோ இல்லை ஃபோர் ஆர்ம்ஸுக்கோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நாள் முழுக்க பாடிக்கு ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் தசை வளர்ச்சின்றது இருக்கும். சரிங்களா?